இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் 5th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். இஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் இன்ஃபைனைட் ஜிபி, ஒரு ஜிபி தான் இன்ஃபைனைட் ஜிபி போய்கிட்டே இருக்குது. அந்த ஜிபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, a is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் சம் டு இன்ஃபினிட்டி. சம் டு இன்ஃபினிட்டி மீன்ஸ் எஸ் இன்ஃபினிட்டி. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32/3ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த காமன் ரேஷியோ ஆர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, எஸ் இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன? a/1 - r. இல்லை எஸ் இன்ஃபினிட்டி தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 32/3. ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. ஆர் தெரியுமா? தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 32 × 1 - r = 8 × 3. ஸோ 32 - 32r = 24. ஸோ இங்கே நம்பர்ஸ் எல்லாம் ஒரே பக்கத்தில் கொண்டு வரலாம். 32 - 24. இங்கே இருக்க ஆர் டேர்ம் வந்து இந்த சைட் போகும்போது +32rன்னு போகும். ஸோ இதில் வந்து மல்டிப்ளை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8 = 32r. ஸோ r = 8/32. அப்போ 4 2s are 8, 1 2 is 2, 6 2s are 12, 2 2s are 4, 8 2s are 16, 1 2 is 2, 4 2s are 8. ஸோ r = 1/4. ஸோ நம்ம காமன் ரேஷியோ r = 1/4 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது எப்படி செய்கிறோன்னு சரிதா? வெரி சிம்பிள். ஜஸ்ட் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா r கிடச்சிருது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ s infinity = a/1 - r. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க s infinity, a வேல்யூ அண்ட் 1 - r. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.